அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் பார்ட் 3 வேர்டில் உள்ள சில இலகுவாக பயன்படுத்தக்கூடிய முறைகளை உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்லித்தார். அப்போ இன்றைய பார்ட் 3 பார்ப்போம். என்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் அலுவலகத்தில் பயன்படுத்துகிற முறைகளெல்லாம் நாங்கள் இலகுவாக பயன்படுத்துவோமாக இருந்தால் எங்களுக்கு நேரம் மிச்சப்படும். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாங்கள் சில அலுவலகங்களில் பார்க்குற நேரங்களில் உண்மையாக கவலையாக இருக்கும். சரியான கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சி சில பேர் தாங்களாகவே தெரிஞ்சு கொள்கிற வசதியாகவும் அப்படியும் போகும். நான் உங்களுக்கு இன்றைக்கு இலகுவான முறையில் பயன்படுத்துறதுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் சொல்கிறேன். ஸ்பேஸ் ரிமூவ் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்பேஸ் ரிமூவ். வேர்டை பொறுத்தளவு ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணியிருக்கீங்க. உதாரணத்துக்கு இந்த பேராகிராஃபில் நார்மலாக எங்களுக்கு ஸ்பேஸ் எத்தனை இருக்குது, எத்தனை ஸ்பேஸ் விடப்பட்டிருக்கு, டக்கி எத்தனை பாவிக்கப்பட்டிருக்கு, பேராகிராஃப் லைன் எத்தனை எவ்வளோ இருக்குது, என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் பார்க்குறேன்னு சொன்னால் இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணால் ஷோ அண்ட் ஹைடை கிளிக் பண்ணால் காட்டும். இதில் ஒரு டொட் இருக்கிறதெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு டாட்ஸ் எல்லாம் இருக்கிறது ஒரு ஸ்பேஸ். இது என்டர் பண்ணக்கூடிய அடையாளம். டப்பாக வீச்சிங்கில் இருந்தால் இப்படி காட்டும். அப்போ எத்தனை ஸ்பேஸ் விட்டுருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு காட்டும். உதாரணத்துக்கு நான் இதில் இந்த ஸ்பேஸ் ரிமூவிங் தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கு, நான் ஒரு 4-5 ஸ்பேஸ் விடுறேன். இதுலேயும் ஒரு 4-5 ஸ்பேஸ் விடுறேன். இப்படி நாங்கள் சில நேரங்களில் எங்களுக்கு தெரியாமலே நிறைய ஸ்பேஸ்கள் விடப்பட்டிருக்கும். நாங்கள் பிரிண்ட் எடுக்கிற நேரத்தில் சில இடங்களில் இடைவெளி இருக்கும். அப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக விடப்பட்ட பகுதியில் ஒரு கிளிக்கில் அந்த எத்தனை பேஜாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்பேஸ் அவ்வளவுமே நேர்த்தியாக ஒரு ஸ்பேஸில் வர மாதிரி கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு நிறைய இடங்களில் ஸ்பேஸை கூட்டி விட்டுருக்கேன். ஒரு கேரக்டர், அதாவது வேர்டுக்கு இடையில் ஸ்பேஸ்களை கூட்டியிருக்கிறேன். உங்களுக்கு அடையாளம் எடுத்தால் தெரியும். பாருங்கள், இப்படி ஸ்பேஸ்கள் கூடியிருக்குன்னு. இதில் எல்லாம் ஸ்பேஸ் கொடுப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியாமல் நிறைய ஸ்பேஸை தட்டி நாங்கள் டைப் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு இப்படி ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஒரு கிளிக்கில் எல்லா ஸ்பேஸும் ரிமூவ் ஆக போகும். நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு சொன்னால், முதலாவது செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய முறை கண்ட்ரோலோட ஹெச்சை கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கண்ட்ரோலோட ஹெச், அதாவது ஷார்ட்கட் ரீப்ளேஸ்ன்னு சொல்லி பயன்படுத்துவோம். ஒரு வேர்டுக்கு பதிலாக, அதாவது டிஹெச் த அப்படின்ட்டு இருக்கிற இடத்துலலாம் 2 அப்படின்னு பயன்படுத்துவோமா இருந்தால், அந்த பேராகிராஃபில் எங்கே த இருக்குமோ அவ்வளோத்தையும் 2ஆக மாற்றுறது. அந்த ஒரு கொமாண்ட் தான் ரீப்ளேஸ். ரீப்ளேஸுக்குள்ள நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கண்ட்ரோலோட ஹெச் இதை நான் டைப் பண்ணி விடுறேன். ஷார்ட்கட் கண்ட்ரோலோட சி, இதில் உங்களுக்கு போடுறேன் CTRL, அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் CTRL ப்ளஸ் ஹெச், கேபிட்டலோ ஸ்மாலோ ஹெச் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஒரு ஐக்கன் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது, ஜூம் பண்ணும், டைப் பண்ண வேண்டிய விஷயம்
ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அந்த கொட்டேஷன் மார்க் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று விடுங்க. அதுக்கு பிறகு கொட்டேஷன் அடுத்த 2 கம க்ளோஸ் ப்ராக்கெட். பிறகு ரீப்ளேஸில் வந்து பேக்ஸ்லாஷ் ஃப்ரண்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு நம்பர் 1 போடுங்க. போட்டு மோரில் போய் யூஸ் வைல்ட் கார்டு இதை டிக் பண்ணிக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் இதை கொடுங்க. இதை ஒருக்கா இந்த கவனமாக டைப் பண்ணுங்கள். ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்பேஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் இதை நான் அதில் உங்களுக்கு போட்டு விடுறேன். கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரீப்ளேஸ் ஆல்டு கொடுத்தோன்னே all done we made 15 replacement. 15 இடத்துல ஸ்பேஸ் கூட இருக்குது. அந்த 15 இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்குது. ஓகே பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க இதில் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. முதல் இப்படி இருந்தது, பிறகு ஸ்பேஸ் இல்லாமல் இப்படி வந்திருக்கு. அப்போ ஒரு பேராகிராஃப்லேயோ அந்த பேஜ்லேயோ எவ்வளோ எந்த பேஜ் ஃபுல்லாக இருந்த எந்தெந்த இடங்களில் இருந்தாலும் ஸ்பேஸ் கூட இருந்தால் ஒரே ஒரு கமாண்டில் நீங்கள் என்ன செய்யலாம், கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நான் அதுக்குரிய கமாண்டையும் கீழே போடுறேன். இதுதான் அதுக்குரிய கமாண்ட். இதையும் உங்களுக்கு ஜூம் பண்ணி விடுறேன். இதுதான் அதில் கமாண்ட். ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்பேஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ராக்கெட்டில் இந்த டிசைன் ப்ராக்கெட் 2 கம ப்ராக்கெட் க்ளோஸ். அடுத்தது ரீப்ளேஸ் ஆலில் வந்து ஃப்ரண்ட் ஸ்லாஷ் நம்பர் 1 கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா ஓகே. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.